ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்பெஷல் மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 1/2 கிலோ மட்டனை நல்லா கழுவி குக்கரில் போட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 சிட்டிகை மஞ்சத்தூள், 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு 5லிருந்து 6 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் 10 முந்திரி, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. அது கூட 1 பிடி கொத்தமல்லி, 5 பச்சை மிளகாய், 1/2 முடி தேங்காய் நறுக்கி சேர்த்து நல்லா தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு தேவையான பட்டை, கிராம்பு, 1 ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு, 1 அன்னாச்சி பூ எடுத்துக்கோங்க. 1 வெங்காயம், 1 தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு, இந்த பட்டை, கிராம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் கடுகோடு சேர்த்து பொரிய விடுங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை எடுத்து அதில் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக கல்லுப்பு தேவையான அளவு எடுத்து அதில் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வாங்க. கல்லுப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் இன்னும் சீக்கிரமாக வதங்கிடும் நல்லா. இந்த டைமில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம மட்டனில் சேர்த்ததுனால 1 ஸ்பூன் சேர்த்தா போதும். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்குனதும் நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்து இன்னும் நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா கிளறிட்டே இருங்க. ஓரளவுக்கு தக்காளி வதங்கினதும் இந்த ஸ்டேஜில் 1 சிட்டிகை மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே வாங்க. இந்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பேனை தனியாக எடுத்து வச்சுட்டு குக்கரில் இருக்க மட்டனை ஓப்பன் பண்ணி நம்ம வதக்கி வச்சுருக்க மசாலாவை எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்க தேங்காய், முந்திரி, கசகசா மிக்ஸ் எடுத்து அதில் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி மிக்சி ஜாரில் விட்டு நல்லா குலுக்கி அதையும் அந்த மட்டனோடு சேர்த்துக்கோங்க. மசாலா வதக்கின கடாயில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் நல்லா குலுக்கி அந்த மட்டனோடு சேர்த்துக்கோங்க. இப்போது பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை மட்டனில் சேர்த்து குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி உப்பு காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் கொடுத்து இறக்கிடுங்க. இப்போ 2 விசில் வந்துடுச்சு. வாங்க நம்ம செஞ்ச மட்டன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி மட்டன் கிரேவியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.